6 மந்த் பேபிலேருந்தே இந்த பழத்தை கொடுக்க ஆரம்பிக்கலாம். இந்த பழம் கொடுக்கறதுனால குழந்தைங்களோட வெயிட் கெயின் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து சீசனல் ஃப்ரூட் தான். எந்த சீசனில் கிடைக்குதோ அந்த சீசனில் வாங்கி கொடுங்க. இப்போது சீசன் தான், சப்போட்டா பழம் சீசன். மலிவான விலையிலே கிடைக்கிது. நீங்கள் சாலிட் ஃபுட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கனாவே இந்த பழம்லாம் சேர்த்துக்க ஆரம்பிக்கலாம். காலையில் ஒரு பழம், சாயந்தரம் ஒரு பழம்னு கொடுக்க ஆரம்பிங்க. இது வந்து குழந்தையோட டைஜஷன் வந்து சுலபமாக ஆக்கிரும். அவங்க மோஷனும் வந்து நல்லா போவாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்கள் குழந்தை வந்து மோஷன் போல் 2 டேஸ் ஆச்சு, 3 டேஸ் ஆச்சு, 4 டேஸ் ஆச்சுன்னு. நீங்கள் சப்போட்டா பழம் கொடுத்து பாருங்கள். அவங்க வந்து டெய்லி நார்மலாக டெய்லியுமே மோஷன் போக ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு மோஷன் பிரச்சனையே இருக்காது. ஃபஸ்ட்டு நம்ம சாப்பாடு ஊட்டும்போது குழந்தைங்க துப்புங்க, அந்த டேஸ்ட்டு பிடிக்காது. ஆனால் சப்போட்டா பழம் எல்லாம் கொடுத்தோன்னா அதோட இனிப்பு டேஸ்ட்டுக்கு குழந்தைங்க சூப்பராக வாங்கி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் மேலே இருக்க தோலையும் கொட்டையும் எடுத்துகிட்டு கையாலே மசிச்சு தான் நான் ஊட்டினேனே, மிக்சிலெலாம் போடல. நீங்களும் உங்கள் வீட்டு 6 மந்த் பேபிக்கு கையிலே மசிச்சு கொடுத்து பாருங்கள். நல்லா சாப்பிடுவாங்க. தொண்டையிலலாம் போயெல்லாம் சிக்காது. இந்த பழம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். வெயிட் கெயின் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.